பெற்றோர்களே, எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கீங்க? நானுமே தான் அதில் உள்பட. நம்ம பிள்ளை நம்ம பட்ட கஷ்டத்தை படக்கூடாது, இப்படி தானே யோசிப்பீங்க. நானும் தான். ஆனால் நம்ம அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டிக்கு அது தெரியாதா நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு? ஆனால் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க அவங்க. அவங்க கஷ்டப்பட வச்சாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளுக்கான ஒன்றொன்றுத்துலேயும் அது பாடம். ஒவ்வொன்றும் அவங்க செஞ்சது பாடம். அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாங்கன்னு நினச்சோமே, அதெல்லாம் கிடையாது. அது பாடம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம நம்ம பிள்ளைய படக்கூடாதுன்னு அப்படியே வளர்த்து 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 இந்த வயசுக்கும் சிலது அதுங்களுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க, ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்மலாம் அதே நான் எங்கள் தாத்தா கிட்டேயோ எங்கள் பாட்டிக்கிட்டேயோ எங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ கேட்டிருப்பேனா? அந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த கேள்வியை நான் என்னோடய அப்பா அம்மா கிட்ட கேட்க முடியல. ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்களாம். அவங்க, ஏம்மா என் பிள்ளைக்கு இன்னும் இந்த வயசாச்சு, அவனுக்கு ஏம்மா இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, ஏம்மா உணர மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்க, வயசான அம்மா, 80 வயசு அம்மா, அவங்க சொல்லியிருக்காங்க, ஏண்டி நீ சோத்துக்கே நம்ம கஷ்டப்பட்டோம் நம்மலாம், அதனால் அப்படி வளர்ந்த பொண்ணு நீ, அதனால் படிக்கிறப்பவே நீ ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு இதை நோக்கி போகணும் அப்படின்னு ஜெயிச்ச, 20 வயசுக்குள்ளேயே ஜெயிச்ச. அதனால் உனக்கு உண்டானதை நீ செஞ்சுக்கிட்ட, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீ செஞ்ச, அதை நீ உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு கேட்டாங்களாம். கரெக்டு தானே? எல்லாத்தையும் அவங்களுக்கு நினச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம தானே கெடுத்துட்டோம். ஒரு வெயிட்டை தூக்கிட்டு வரோம், ஒரு கடையிலேருந்து வெயிட்டை தூக்கிட்டு வரோம், அந்த பிள்ளைய தூக்க விட்டுருப்போமா? எத்தனை பேரண்ட்ஸ் அதை செய்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. இப்போலாம் காரை தூக்கி அப்படியே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து அப்படியே கார் வரைக்கும் ஏற்றின்னு கொடுத்துட்றீங்க. அப்படி செய்யக்கூடாது. அங்கேருந்து கார்லேருந்து வீட்டுக்கு நம்மளே எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்படி செய்யக்கூடாது. ராஜா, நீ தான் செய்யணும். குட்டிமா, நீ தான் செய்யணும். நம்ம பிள்ளைங்களை வேலை வாங்கி நீ தான் செய்யணும், அம்மாவுக்கு நீ தான் செய்யணும், அப்பாவுக்கு அப்படின்னு வேலை வாங்கியிருந்தா, அவங்க புத்தி தெரிஞ்சிருந்தே வேலை வாங்கியிருந்தா அப்போ அது சரி வந்திருக்கும். என்ன சொல்கிறீங்க?